மலை பிரசங்கத்தில் இன்றைக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். 43 போன வாரமே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் அந்த வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு ஆரம்பிக்கலாம். யாராவது 43ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? போதுமா? நன்றி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்திலே உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆக்சுவலாக யூதர்களுக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை பிரசங்கிக்கின்ற பொழுது சத்துரு பகைவர்களை எல்லாம் நீங்க நேசிக்க கூடாதுன்னு தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கின்றார். ஏன்னா அந்த நாட்களிலே இருந்த வேதத்தை கற்றுக் கொடுத்த யூத மத தலைவர்கள் உன் பிறனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்றுதான் கற்றுக் கொடுத்தார்கள். வேதத்திலே அப்படி சொல்லப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலும் கூட நமக்கு விரோதமாய் இருப்பவர்களை, சத்துருக்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் சில வசனங்கள் சொன்னேன் இல்லையா? நீதிமொழிகள் 25:21 வாசிங்க. நீதிமொழிகள் 25:21 வாசிங்க. ஸோ பழைய ஏற்பாட்டிலேயே இப்படிப்பட்ட கருத்துக்கள் இருந்தது. அதே 24:29 வாசிங்க. நீதிமொழிகள் 24:21 24:29 கரெக்டா? ரைட். பார்த்தீங்களா? அப்போ வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களை உபதேசிக்காமல் வேறு விதமாய் உபதேசித்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய சத்துருக்களை சிநேகிக்க, உனக்கு அடுத்தவனை சிநேகிக்க வேண்டும். இந்த உனக்கு அடுத்தவன் அப்படின்னா உனக்கு பிறன் என்று சொல்லி அர்த்தம். உனக்கு பிறன் அப்படின்னு சொன்னால் யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் பிற யூதர்களை மட்டுமே குறிக்கும் என்று நினைத்தார்கள். உன் பிறனை நேசிக்கணும் அப்படின்னா இன்னொரு சக யூதனை மாத்திரம்தான் நான் நேசிக்க வேண்டும், யூதர்கள் அல்லாதவர்களை நான் நேசிக்க கூடாது, அவர்களை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அடுத்தவனையும் நீ சிநேகிக்க வேண்டும். பொதுவாக யூதர்கள் மற்றவர்களோடு கலந்து கொள்ள மாட்டார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு உவமை சொல்லுவார். ஒருத்தன் கேட்பான், எனக்கு பிறன் யார், எனக்கு அடுத்தவன் யார் என்று கேட்பான். எதுக்கு அப்படின்னா யூதர்கள் அல்லாதவர்களும் நான் எனக்கு அடுத்தவர்களா என்று கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் நல்ல சமாரியன் உவமையை சொல்லுவார். அதில் சொல்லிட்டு ஆண்டவரே கேள்வி கேட்பார், இப்பொழுது சொல், யார் பிறன், அவனுக்கு உதவி செய்தவனே. அப்போ எல்லா மக்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லியிருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 44, 45 வாசிங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் எனக்காக ஜெபம் பண்ணுறேன், எனக்கு வேண்டியவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னைய யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அப்போ மற்றவர்களுக்காக ஜெபிப்பது மற்றவர்கள் மேல் எனக்கு இருக்கின்ற அன்பை காண்பிக்கின்றது. அதான் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் வித்தியாசம் பாராமல் மக்களை நேசிப்பவர். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை திட்டுறவங்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கிறிஸ்தவம் உயர்ந்த தரத்தை காண்பிக்கின்றது. உலகம் என்ன சொல்லுது?
உனக்கு விரோதமாய் யாராவது வந்தால் எதிர்த்து போராடு. ஆனால் வேதம் என்ன கற்றுக் கொடுக்கின்றது? உனக்கு எதிராக யாராவது வந்தால் அவர்களை நீ நேசித்து ஜெபம் பண்ண வேண்டும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்ப இதற்கு ஒரு வித்தியாசமான உணர்வு, அன்பு எனக்குள்ளதாய் இருக்க வேண்டும். ரோமர் 5:5 வாசிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளின் இதயங்களிலே என்ன ஊற்றப்பட்டிருக்கிறதா? சொல்லுங்க, நீயான வாசிக்க கேட்டீங்க. தேவ அன்பு. அப்ப எனக்குள்ளதாய் உண்மையாகவே தேவ அன்பு இருக்கும் என்று சொன்னால், என்னை விரோதிப்பவர்களை, என்னை பிடிக்காதவர்களையும் நான் நேசிக்க முடியும். நமக்கு நெருங்கியவர்களை நேசிக்கும் பொழுது இதயத்திலிருந்து நேசிக்கிறோம். ஆனால் சத்துருவை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் தீர்மானத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எனவே நான் நேசிக்க வேண்டும், அதன் அடிப்படையில் தான் நான் நேசிக்க முடியும். அதான் முக்கியமான ஒரு காரணம். மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கின்ற பொழுது அவர்களை வெறுத்து கொண்டே நான் ஜெபிக்க முடியாது. அதான் முக்கியம். நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் சில பேர் இருக்கலாம், உங்களை பிடிக்காதவர்கள், வெறுக்கிறவர்கள் சில பேர் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது அவர்களை வெறுத்து கொண்டு ஜெபிக்க முடியாது, நேசித்து தான் ஆக வேண்டும். அப்போ ஜெபம் எனக்குள் இருக்கின்ற கசப்புணர்ச்சியை கொள்கிறது, மருந்தாகி விடுகின்றது. மற்றவர்களை வெறுப்பிலே இருந்து நேசிப்பதற்கு எனக்கு அந்த ஜெப உணர்வு மருந்தாக இருக்கின்றது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் என்னை நேசித்ததை போல நானும் அவரை நேசிக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இருக்கலாம். ஆனால் அவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்களுக்காகவும் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவர்கள் அவரை நம்பி ஏற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது அவர்களை அவர் தள்ளுவதில்லை, ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த 45ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் என்ன அடையாளம்? விரோதிகளையும் நேசிக்க வேண்டும். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? சூரியன், மழை, எல்லா காரியங்களுமே ஆண்டவர் படைத்தது. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு மாத்திரம்தான் சூரியன் உதிக்கும், அவங்களுக்கு தான் மழை பெய்யும். அந்த விதமாக இல்லை. ஆண்டவர் எப்படி எல்லாரையும் ஒரே விதமாய் பார்க்கிறாரோ, எல்லாத்துக்கும் இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்கள். சூரியனை அனுபவிக்கிறார்கள், மழையை அனுபவிக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்திருக்கின்ற எல்லா காரியங்களையும் அவர்கள் எப்படி அனுபவிக்கிறார்களோ, அதை போல ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரோ அதை போல நான் மற்றவர்களை பார்க்க வேண்டும், பழக வேண்டும், நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அடுத்த 2 வசனம் வாசிங்க, 46, 47. கும்பல வாசிங்க, பரவாயில்ல. ஆண்டவர் எல்லா பேரும் நேசிக்கிறாங்க. யாரை நேசிக்கிறாங்க? அவங்களுக்கு வேண்டியவர்களை நேசிக்கிறார்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? இங்கே எதுக்கு ஆண்டவர் ஆயக்காரரை கொண்டு வர்றாரு? ஆயக்காரர்னா யாரு? வரி வசூலிப்பவர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ். நம்மளுக்கு வரி வசூலிப்பவர்னா யாரு தெரியும்? சகை. ஏன்னா அந்த நாட்களில் ஆயக்காரர்களுக்கு நல்ல பெயர் கிடையாது. சகையு. அப்புறம் வாசிங்களேன், மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 10, 11 வாசிங்க.
ஆயக்காரரும் பாவிகளும். அப்போ ஆயக்காரர்கள் என்று சொன்னால் நல்ல பெயர் கிடையாது, இவங்கெல்லாம் மோசமானவர்கள். ஸோ அப்படிப்பட்டவங்களையே நேசித்தால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆதாயம் வருவதற்காக நான் ஒருவரை நேசித்தால், ஏதாவது செய்தால் அதில் என்ன பிரயோஜனம்? அப்போ நாம் நமது பகைவர்களை நேசிக்கவில்லை என்றால் நமக்கும் உலக மக்களுக்கும் எந்தவித வேறுபாடும் இருக்காது என்று கற்பிக்கிறார். ஆக்சுவலாக இந்த மலை உபதேசங்கள் யாருக்கு பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தவர்களுக்காய் அவர் செய்கிறார். உலகம் இப்படி இருக்கின்றது, ஆனால் நீங்கள் உலகத்திற்கு வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆக்சுவலாக ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? 48 பார்த்தீங்கன்னா, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறதை போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பி பெர்ஃபெக்ட். நம்மளுடைய ஆண்டவர் சம்பூரணம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், எல்லா நற்குணங்களையும் உடையவர். அவரை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். இன்னைக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் பெரிய பெரிய பாவம்லாம் செய்கிறதில்லை, விபச்சாரம் செய்கிறதில்லை, கொலை செய்வதில்லை. அநேகர் பிற மதத்தவராக இருந்தாலும் கூட தங்கள் கடமைகளை செய்கிறார்கள், பிறருக்கு உதவி செய்கின்றார்கள், ஏழைகளுக்கு கொடுக்கின்றார்கள், நண்பர்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கிறார்கள். யாரு? இந்த உலகத்திலே இருக்கின்ற இயேசுவை அறியாத மக்களும் கூட நல்லவங்களா இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர்களை விட நீ எதில் சிறந்தவன் என்று இயேசு கேட்கிறார். நீ என்னை வணங்கினால், என்னை பின்பற்றினால் இவர்களை காட்டிலும் நீ உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். உலகம் என்ன சொல்லுகின்றது? தீவினை செய்யாதே. இந்த 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம். உலகம் என்ன சொல்லுகின்றது? தீய காரியங்களை செய்யாதே. இயேசு என்ன சொல்லுகின்றார்? தீய எண்ணமே கொள்ளாதே என்று சொல்லுகின்றார். கொலை செய்யாதே என்று உலகம் சொல்லுகின்றது, இயேசு கோபப்படாதே என்று சொல்லுகின்றார். உலகம் அளவுக்கு மிஞ்சி பழி வாங்காதே என்று சொல்லுகின்றது, இயேசு பழியே நீ வாங்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். உலகம் உனக்கு வேண்டியவர்களை, உன் நண்பர்களை நேசி என்று சொல்லுகின்றது, இயேசு உன் சத்துருக்களை நேசி. அப்ப ஆண்டவர் இந்த மலை உபதேசத்திலே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகின்றார்? மற்றவர்களை காட்டிலும் நீ விசேஷித்து செய்கிறது என்ன? நீ கிறிஸ்தவளாக இருக்கிறாய், ஜெபிக்கிறாய், என்னை விசுவாசிக்கிறாய், வேதத்தை வாசிக்கிறாய், தியானிக்கிறாய், மற்றவர்களை காட்டிலும் மேலாக நீ என்ன காரியத்தை செய்கிறாய்? அதைத்தான் இங்கே ஆண்டவர் கோடிட்டு காண்பிக்கின்றார். நான் முதலில் உன்னை நேசித்ததை போல நீ ஏன் சத்துருவை நேசிக்கவில்லை? நான் உன்னை மன்னித்ததை போல நீ ஏன் உனக்கு விரோதமாக இருப்பவர்களை மன்னிக்கவில்லை? உன்னுடைய கடமைக்கு மேலாக நீ ஏன் சில காரியங்களை செய்யவில்லை? உலக மனிதர்களை காட்டிலும் விசேஷமாக நீ எதையும் செய்யவில்லையே. அப்ப இந்த மலை உபதேசம் ஆண்டவரை பின்பற்றுகின்றவர்கள் சாதாரண இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களை காட்டிலும் மேலான பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். கடைசி வசனம் வாசிங்க, 48. வாசிங்க. அதே நம்ம வாசிக்கணும், சந்தேகமே இல்லை. சற்குணராய் இருக்கிறதை போல சற்குணராய் இருக்க கடவீர்கள். சொல்லுங்க, என்னை பார்த்து சொல்லுங்க. சற்குணர் சொல்லுங்க. வரமாட்டேங்குது. வெரி குட். ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதா சோ பெர்ஃபெக்ட், பூரண சற்குணர். அதை போல யார் இருக்கணுமா? ஜேகான் மாணவ மாணவிகளும் இருக்க வேண்டும். அப்படித்தானே போட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? உடனே நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் அளவுக்கு எங்களால் பரிசுத்தமாக இருக்க முடியுமா? கரெக்டான தம்பி? மனசில் ஒரு கேள்வி ஓடுதா?
நாங்கள் எவ்வளோ பலவீனம்லாம் இருக்குது எங்களுக்கு, திடீர்னு கோபம் வருது, சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லிடுறோம், ஏமாற்றிடுறோம், போட்டெல்லாம் கொடுத்துட்றோம். சரி, அதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இப்படிலாம் நான் இருக்கும் பொழுது ஆண்டவரை போல நான் பரிபூர்ணமாக இருக்க முடியுமா? அதாவது இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பரம தகப்பன் அளவிற்கு பூரணமாய் இருக்க முடியாதுதான், ஆனால் அதுவே நம்மளுடைய தலையாய நோக்கமாக இருக்க வேண்டும். I should go forward towards God's nature. ஆண்டவருடைய பண்புகளை பெற்றுக்கொள்வது என் வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டும். ஜெபத்திலே போராட வேண்டும். ஆண்டவரே, நான் இப்படி வாழ வேண்டும், இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும், நான் நல்லவளாக வாழ்வதற்கு ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1:26. ஆமென். போதுமா? நன்றி. ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது என்ன சொல்லி படைக்கிறார்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும், அவர் இமேஜ் அண்ட் அவர் லைக்னஸ். வெளிப்புறமான தோற்றம் மாத்திரமல்ல, நம்முடைய கேரக்டர், தேவனுக்கு என்னவெல்லாம் சுபாவங்கள் இருக்கின்றதோ அதே சுபாவங்களும் மனிதனுக்குள் இருக்கும்படி நாம் மனிதனை உருவாக்குவோம். அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்படிதான் ஆதாம் ஏவாள் ஆரம்ப நிலையிலே இருந்தார்கள். பாவம் வந்ததினால் எல்லாம் மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நான் மறுபடியும் அந்த சாயலை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளதாய் வந்து என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த 48ஆம் வசனத்தின்படி நான் வாழ முடியும். அதுதான் என்னுடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், அதுல அந்த ஆரம்பத்தில் ஒரு வசனம் வரும், கண்டுபிடிச்சு வாசிங்க. கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகு மட்டும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். 9ஆம் வசனமா? கலாத்தியர் 4. ஐயோ இருக்குமா? கலாத்தியர் 4. நான் அந்த வசனத்தை சொல்லிட்டேன். ஆமென். அட்ரஸ் சொல்லுங்க. கலாத்தியர் 4:19. வெரி குட். இதுக்கு என்ன அர்த்தம்? பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதான விசுவாசிகளுக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறார்? கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகுவதற்காக நான் வேதனைப்படுகிறேன். அப்ப ஆண்டவர் விசுவாசியின் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற நோக்கம் என்ன? ஆண்டவரை போல நான் மாற வேண்டும். லைக்னஸ் அண்ட் இமேஜ். ஆண்டவருக்குள் அவருக்கு இருக்கின்ற அந்த தெய்வீக சுபாவங்கள், அவருடைய சாயலை நான் பெற வேண்டும். 100க்கு 100 என்னால் பெற முடியாவிட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த அதிகாரத்திலே இப்படியாய் ஆண்டவர் அதை முடிப்பதை பார்க்கின்றோம். ஸோ மலை பிரசங்கத்திலே 5ஆம் அதிகாரத்தை நாம் முடித்து விட்டோம். ஆண்டவர் இந்த அதிகாரத்தை முடிக்கின்ற பொழுது கடைசி வசனத்திலே முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கிறார். என் வாழ்வின் நோக்கம் என்ன? அவரை போல நான் மாற வேண்டும். என் குணாதிசயங்களில், மற்றவர்களை நேசிப்பதில், பரிசுத்தமாய் வாழ்வதில், உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு இணைந்து வாழாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதிலே நான் கவனமாய் இருக்க வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.